ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம். 119வது சங்கீதம் இந்த பகுதி. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 100 எழுதுகிறவர்கள் 125, 144, 169, 125, 144, 169 இந்த 3 வசனங்களையும் தயவாக இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி, உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். 144 அந்த பகுதியில் 144 உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஒரு முறை கூட சொல்லுங்க. என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சரி, இனி 169 வாசிக்க கேளுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்தில் அருமையான சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே மறுபடியும் 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 ஒரே வார்த்தையை ஒரு ஜெப குறிப்பாக வைக்கிறார், ஒரு விண்ணப்பமா வைக்கிறார். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். அநேக நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, இவனை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே இவனை உணர்வுள்ளவனாக்கும் அப்படி சொல்லுவோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உணர்வு மற்றவர்களுக்கு அல்ல, உணர்வு நமக்கு உண்டாகணும். உணர்வு நமக்கு உண்டாகணும். அன்புள்ள தகப்பனே, இந்த இரவில் சொற்ப நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வருகிறேன், பேச வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். ஆவியானவர் எங்கள் இருதயங்களை தூண்டி விடுகிற, ஒன்று கூட உணர்வடைய செய்கிற வார்த்தைகளை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேத வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். ஆனால் எல்லாருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் தொடர்ந்து துணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். நிறைய காரியங்கள் பாருங்க. இந்த ஜெபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்வில் எழும்பி விட்டாலே, இந்த ஜெபம் நமது வாழ்வில் நடைமுறையாகிவிட்டாலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 14 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனிதனை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பூமியில் யாரை தேடுகிறார்? உணர்வுள்ளவர்களை தேடுகிறார். ஆண்டவருடைய தேடுதல் உணர்வுள்ளவர்களின் மேல் இருக்கிறது. உலகத்தில் உணர்வுள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார். சபையில் உணர்வுள்ளவர்களை தேடுகிறார். குடும்பத்தில் உணர்வுள்ளவர்களை தேடுகிறார். அப்போ அவர் தேடுகிறதே உணர்வுள்ளவர்களை. நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாய் மாறிவிட்டால் தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் நான் மாறிவிடுவேன். தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் மாறிவிடுவேன். தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய் மாறிவிடுவேன். தேவன் விருப்பப்படுகிற ஒரு மனிதனாய் மாறிவிடுவேன். அப்போ இன்னைக்கு ராத்திரி நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிறேன், பிரசங்கிக்கிற நான் ஒரு தேவ பிரதிநிதியாக நின்று கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நான் உணர்வுள்ளவன் ஆகும் பொழுது தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய், தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2, உணர்வில்லாத இருதயம் என்ன செய்கிறது?
இருள் அடைந்து விடுகிறது. ரோமர் 1:21 உணர்வில்லாத இருதயம் என்ன செய்கிறது? ஆமை. 2, நான் உணர்வுள்ளவன் ஆகும் பொழுது இருளை மேற்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. உணர்வில்லாதவர்களை என்ன மூடிவிடுகிறது? இருள் மூடுகிறது. அப்போ ஒருவன் உணர்வுள்ளவனாய் மாறும் பொழுது என்னை மூடிவிட நினைக்கிற இருளை என்னால் மேற்கொள்ள முடிகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்பொழுது நான் உணர்வுள்ளவனாய் மாறுகிறேனோ அப்பொழுது இருளை என்ன செய்கிறேன்? மேற்கொள்ளுகிறேன். என் குடும்பத்தை மூடிவிட நினைக்கிறேன், என் பிசினஸை மூடிவிட நினைக்கிறேன், என் விசுவாச வாழ்க்கையை மூடிவிட நினைக்கிறேன். ஒரு இருள் இருக்கு பாருங்க. அதை மேற்கொள்ளுவதற்கு இந்த எனக்குள் ஏற்படுகிற தெய்வீக உணர்வுகள் எனக்கு ஜெயமாய் மாறிவிடுகிறது, ஆயுதமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே என்ன செய்து விடுவானாம்? நாசம் அடைந்து விடுவான் என்று வேதத்திலே படிக்கிறோம். பலமுறை கர்த்தர் பேசுகிறார், பலமுறை கர்த்தர் உணர்த்துகிறார், பலமுறை கர்த்தர் இடைபடுகிறார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உணர்வு இல்லாததுனால என்ன மூடிவிடுகிறது? குடும்பத்தை இருள் மூடிவிடுகிறது, சிந்தனைகளை இருள் மூடிவிடுகிறது, யோசனைகளை இருள் மூடுது. அதே நேரத்தில் நான் உணர்வுள்ளவனாய் மாறும் பொழுது, நான் உணர்த்தப்படும் பொழுது நான் எதை மேற்கொள்ளுகிறேன்? இருளை மேற்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, அக்காட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. டப்புன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்க. அது கோபத்தின் உச்சக்கட்டம், அல்லது உங்கள் வருத்தத்தின் உச்சக்கட்டம், அல்லது உங்களுடைய வெறுப்பின் உச்சக்கட்டம். நீங்கள் டக்குன்னு விட்டீங்க. ஆனால் உடனே உங்கள் இருதயம் என்ன செய்கிறது? உங்களை உணர்த்துகிறது. உங்களை என்ன செய்து உணர்த்துது. ஐயோ, இந்த வார்த்தை நான் என்ன செய்திருக்கக்கூடாது, பேசி இருக்கக்கூடாது. பேசினது இருளின் வார்த்தை, பேசினது இருளின் வார்த்தை. இந்த உணர்வு வந்த உடனே நான் டக்குன்னு சொல்கிறேன், சாரிக்கா, இந்த வார்த்தையை நான் பேசி இருக்கக்கூடாது. சாரி அம்மா, இந்த வார்த்தையை நான் பேசி இருக்கக்கூடாது. சாரி மாமி, இந்த வார்த்தையை நான் பேசி இருக்கக்கூடாது. ஐ எம் சோ வெரி சாரி. வந்துருச்சு பாருங்க. அந்த உணர்வு அந்த இருளை மேற்கொள்ளுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கா இல்லையா? அதுதான் தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய வாழ்வில் நான் உணர்த்தப்படும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில இருளின் கிரியைகளை மேற்கொள்ள பண்ணுகிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு 7 மணிக்கு ஆராதனை இருக்கு சபையில். ஆனால் நம்ம பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு 6 மணி கழிஞ்சாப்புல, இன்னைக்கு கூட்டம் உண்டு, கர்த்தர் உணர்த்துறார், இன்னைக்கு ஜெபம் உண்டு. நான் பிஸியாகிட்டேன். ஐயோ, நல்ல வேலை. உடனே ஓடி அடிச்சு பிடிச்சு நான் என்ன செய்துறேன்? ஆலயத்தில் வந்து 1/2 மணி நேரமாகிலும் முழங்கால் படியிடுகிறேன். பிசாசு நினைச்சான், இவனை இன்னைக்கு ஆலயத்துக்கு போக விடக்கூடாது, ஜெபத்துக்கு போக விடக்கூடாது, தேவ சமூகத்துக்கு போக விடக்கூடாது. எனக்குள் ஏற்பட்ட உணர்வு அவனுடைய திட்டத்தின் இருளை மேற்கொள்ளுகிறதா இல்லையா? புரிகிறதா உங்களுக்கு? அப்ப என்னை உணர்வுள்ளவனாக்கணும். இதுதான் தாவீதுக்குள்ள இந்த உணர்வு தானே. நீங்க பாருங்க, ஒரு முறை இதை குறித்து நம்ம நிறைய படிக்கணும். ஒரு முறை சவுல் ஒரு கெபியில் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவரை கொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு வருகிறது. அவர் அப்படியே நைஸா போய் கொல்லணும்னு நினைக்கிறார். எல்லாரும் உற்சாகப்படுத்துறாங்க. ஆனால் தாவீதுக்கு சம்மதி இல்லை. காரணம் என்ன? அபிஷேகம் பெற்றவனின் மேல் கை நீட்டி குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்ற அச்சயம் யாருக்கு இருக்குது? தாவீது இருக்கு. அதனால என்ன பண்றார்? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஒரு கோரத்தை வெட்டிட்டு வந்தார். ஆனால் பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டினது நிமித்தம் தாவீதனுடைய இருதயம் என்ன செய்து கொண்டிருந்தது? அடித்து கொண்டிருந்ததுன்னு இருக்கு. அப்போ ஒரு வேகத்தில் செய்துட்டா, வந்துட்டு போனே அப்படிங்கிறத அந்த அடையாளத்துக்கு என்ன செய்துட்டார். ஆனால் அதுக்கு பிறகு ஐயோ, நான் இதை செய்திருக்க கூடாது, மனம் அடித்து கொண்டிருக்கிறது. அதுதான் உணர்வு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பேசிடுவாங்க, ஆனால் பேசினதை குறித்த உணர்வு இருக்காது. செய்ததை குறித்த உணர்வு இருக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிசாசு உணர்வில்லாதவர்களாய் மாற்றுகிறவன், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறவன்.
Glory to God. அல்லேலூயா. இந்த உணர்வில்லாமல் போகிறது தான் லோத்துனுடைய குடும்பத்தில் இருந்து தேவ தூதர்கள் வந்து கிளம்பு 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 அப்படின்னு சொன்ன பிறகும் அவர்களுக்குள்ள அந்த வார்த்தையை குறித்த உணர்வு இல்லை. பைபிள் சொல்லுது தாமதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ அநேகர் உணர்வில்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க? தப்பு செய்தாலும் தன் தவறை உணர்ந்து கொள்வதில்லை. தவறான வழியில் நடந்தாலும் தன் வழி தவறு என்று உணர்வது இல்லை. அதனால இவர்கள் என்ன செய்கிறாங்க? நாள்பட அவங்க வாழ்க்கை எதிலே சிக்கிக் கொள்ளுகிறது? இருளிலே சிக்கிக் கொள்ளுகிறது. ஆமென். நிறைய படிக்கலாம். அதில் 2 வார்த்தைகள். ஒன்று என்ன சொன்னான்? உணர்வுள்ளவன் ஆகும் பொழுது தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் நான் மாறிவிடுகிறேன். 2, நான் உணர்வுள்ளவனாய் மாறும் பொழுது இருளை ஜெயிக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி எனக்கிட்ட இப்படி சொன்ன ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. பாஸ்டர், இன்னைக்கு நான் நேற்றுக்கு நினச்சேன், இன்னைக்கு காலையில் ஜெபத்துக்கு வர வேண்டான்னு தான் நான் நினச்சேன். அதனால் நான் எந்த ஆயத்தமும் செய்யவே இல்லை. ஆனால் காலையில் எழும்பி நான் தோத்திர என் வேலைகளை ஆரம்பித்த பொழுது திடீர்னு என் மனசுக்குள்ள, இல்லை நீ கண்டிப்பாக இன்னைக்கு ஜெபத்துக்கு போகணும், நீ கண்டிப்பாக ஆராதனைக்கு போகணும், கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு உணர்வாகவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? எல்லாம் கிடந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு நான் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பாஸ்டர், கூடுகை முடியும் பொழுது தேவனுடைய வல்லமை சபையில் வெளிப்பட்டது. அவங்க அற்புதமாய் சுகமாக்கப்பட்டார்கள். நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா என் விடுதலை தாமதமாகி இருக்கும். ஆமென். அப்போ அதுக்கு காரணம் என்ன? என் தேவன் உணர்த்துறார் பாருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல 3 வசனம் நம்ம படிச்சோமில்ல. இந்த இடத்துல தாவீது அந்த சங்கீதக்காரன் தன்னை உணர்வுள்ளவன் ஆகுவதற்கு அது என்ன? ஸ்தோத்திரம் காரணம் சொல்றார் பாருங்க. 125 மறுபடியும் நம்ம படிக்க போகிறோம். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமக்கடுத்தவைகளை நான் அறிவதற்கு, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். உமக்கடுத்தவைகளை நான் அறிவதற்கு என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். பாருங்க, தேவனுக்கு அடுத்தவைகளும் உண்டு, மனிதனுக்கு அடுத்தவைகளும் உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஆண்டவர் தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுறார், இயேசு. ஆனா பேதுரு அதை எப்படி எடுக்கிறார்? மனிதனுக்கு ஏற்றபடி எடுக்கிறார். அப்ப நீங்க ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கேற்ற சிந்தனைகளும் உண்டு, மனிதனுக்கேற்ற சிந்தனையும் உண்டு. தேவனுக்கேற்ற யோசனையும் உண்டு, மனிதனுக்கேற்ற யோசனையும் உண்டு. அதுதான் பைபிள்ல படிக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போ பைபிள் சொல்லுகிறது, நான் அறிய வேண்டியது என்னை குறித்த உமது வழிகள், உமது வழிகள், தேவனுக்கு அடுத்தவைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட சொல்லுங்க. எனக்கு உணர்வு ஏன் தேவைப்படுகிறது? நான் தேவனுக்கு அடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை தோத்திரம் உணர்வுள்ளவன் ஆக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது அந்த உணர்வு தான் நமக்கு தேவைப்படுகிறது. நேற்று இரவிலே தரிசன தலைவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது நான் ஒரு சில பகுதிகளை போதித்தேன். அதில் ஒரு காரியம் உங்களுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய சாட்சிகளை அறிவும்படி. அப்படின்னா உமக்கடுத்தவைகளை நான் என்ன செய்யணும்? அறியணும். உமக்கடுத்தவைகளை அறியணும். உமக்கடுத்தவைகள் என்று சொல்லும் பொழுது எனக்கடுத்தது தான் நான் செய்யணும். ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது? என்னை குறித்த உம்முடைய திட்டங்கள். சரியா? அப்போ கவனிங்க, அப்போஸ்தலர் 22 எடுங்க. அப்போஸ்தலர் 22 எடுங்க. அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7வது வசனம் முதல் 6 முதல் படிங்க. 22 6 முதல் படிங்க. அப்படி நான் பிரயாணப்பட்டு, இது பவுலின் தமஸ்கு பயணம். அப்படி நான் பிரயாணப்பட்டு
தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். 9ஆம் வாக்கியம். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இப்போ போகிற இடத்துல பயங்கரமான ஒரு பேரொளி வீசுகிறது. சவுல் ஒரு தன் சுய வாகனத்திலிருந்து என்ன செய்கிறார்? கீழே விழுறார். இதை எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த விழுகைக்கு எது காரணம்? ஒரு பேர் வெளிச்சம்தான் காரணம். விழப்பண்ணிற்று விழுந்துட்டு சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்னு ஒரு சத்தம் கேட்குது. அதற்கு இங்கிருந்து என்ன உத்தரவு வருகிறது? ஆமென். ஆண்டவரே, நீ அப்ப அங்கிருந்து பதில் என்ன வருகிறது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்படி பேசும் பொழுது இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க, நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் பேசுறது யாருக்கும் கேட்கல, ஆனா இவர் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குது. அந்த இடத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? கீழே விழுந்த உடனே, யார் நீரு, ஏன் தள்ளி போட்டீர், இப்படி நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா பார்க்குறவன் என்ன நினைப்பான்? லூசு பையன் நினைப்பானா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல இருந்த யாருக்குமே தேவனுடைய சத்தம் என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படவில்லை. அந்த இடத்துல நான் ரொம்ப சிந்தித்த ஒன்று, 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் யாருக்கு என்ன சொல்லணுமோ அது அவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். ரகசியம் காக்கிறதுல நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. சவுலோட பேச வேண்டியதை சவுலோட மட்டும்தான் பேசுறார். மற்றவர்கள் இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு எப்படி தோணிட்டாம்? இடி முழக்கம் போல் தோன்றியது என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. சவுலோடு பேசினதை சவுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றார், ஆனா யாருக்கும் தெரியல, மற்றவர்களுக்கு தெரியல. அப்ப நீங்க, நான் உணர்வுள்ளவன் ஆகணும்னா உம்முடைய சாட்சிகளை நான் அறியணும். எல்லாருக்கும் காமனா பேசுறத கர்த்தர் என் கூட பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன் கூட பேச வேண்டியதை கர்த்தர் என் கூட தான் பேசுவார். ஆமென். ஆண்டவர் உத்தேசம் வச்சு பேசுகிறவர் அல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். நீ ஆண்டவர் பேசுகிறார், இவருக்கு மட்டும்தான் புரியுது, மற்றவங்களுக்கு புரியல. அடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை வருது. அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ இனி பவுல் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் இனி தற்செயலாய் நடப்பதல்ல, முன்னமே நியமிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ராத்திரி நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்களோடு கர்த்தர் பேசுறார். இனி நீங்க செய்ய போகிற காரியங்கள் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க புதன்கிழமை வந்ததுனால அல்ல உங்களோடு கர்த்தர் பேசினது. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகளெல்லாம். அப்போ இன்றைக்கு நான் ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் இனி 30 வருஷங்கள் இந்த தேசம் அறிய, உலகம் அறிய நான் ஊழியம் செய்தாலும் அது இனி நியமிக்கப்பட போகிறவைகள் அல்ல. நான் செய்கிற ஒவ்வொன்றும் என்னை கொண்டு கர்த்தர் செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா.
இப்ப நான் மறுபடியும் எங்க வருகிறேன்? சங்கீதத்துக்கு வருகிறேன். அங்கே உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படிக்கு, தேவனுக்கு அடுத்தவைகளை நான் அறியும்படிக்கு, அப்ப நான் செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறவைகளை நான் அறிவதற்கு எனக்கு உணர்வுள்ளவனாய் நான் மாறணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகள் உம்முடைய இருதயத்தில் பாருங்க. பாஸ்டர் லாரன்ஸ் இருக்கிறார். இவரை குறித்து ஆதீனத்தின் காலங்களிலேயே இவரை கொண்டு இவருக்கு செய்யும்படி ஆண்டவர் சில காரியங்களை நினைச்சு வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு செய்யும்படி, உங்களை கொண்டு செய்யும்படி ஆண்டவர் சில காரியங்களை என்ன செய்திருக்கிறார்? நினைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்க காரணம் இந்த நினைவுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காததனால தான். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய முன் தீர்மானம் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன படிச்சோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியமிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. தற்செயலானவைகள் அல்ல. சொல்லுங்க, தற்செயலானவைகள் அல்ல, நியமிக்கப்பட்டவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா ஆமா. அதனால நம்ம அந்த எல்கைக்குள்ள நம்ம ஓடி சேர்ந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் மாற்றங்களை தந்து கொண்டே இருப்பார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டவைகளை நான் அறியும்படிக்கு என்னை யாராக மாற்றணும்? உணர்வுள்ளவனாய் மாற்றணும். அல்லேலூயா. அப்ப இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கணுமே, இன்னும் நான் உணர்வுள்ளவன் ஆகணும். எதுக்கு? என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த நியமிக்கப்பட்ட நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்க ஆலயத்திற்கு வரும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசணும் ஆண்டவரே, இப்படியே நம்ம வரும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுகிறத நீங்க உணர்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒருவேளை பலரெல்லாம் நினைச்சதே இல்லை, இந்த ஒரு ஆலயத்திற்குள்ள, இப்படி ஒரு ஆராதனைக்குள்ள, இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோன்னு நம்ம நினைச்சதில்லை. ஆனா இதெல்லாம் நியமிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. ஆமென். தற்செயலானவைகள் அல்ல, நியமிக்கப்பட்டவைகள். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சில தடைகளும் நியமிக்கப்பட்டவைகள், சில தாமதங்களும் நியமிக்கப்பட்டவைகள். ஆமென், தோத்திரம். சில வெற்றிகள் நியமிக்கப்பட்டவைகள், சில மௌனங்கள் நியமிக்கப்பட்டவைகள். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆண்டவர் கைகளுக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்து விடுங்கள், உணர்வுள்ளவர்கள் ஆகுங்கள். தேவன் நம்மை உணர்த்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நியமிக்கப்பட்டவைகளை சரியாய் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். அவர் சரியா சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணர்வு வந்துட்டுன்னா உரியவர்களிடத்துல தான் போகணும். சொல்லுங்க, உணர்வு வந்தா உரியவர்களிடத்துல தான் போகணும். உணர்வு வந்தா ஊராம் வீட்டில் போய் என்னை குறித்த ஆலோசனைகள் கேட்டுட்டு நிற்கப்பட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு எல்லாருக்கிட்டையும் போய் என்னை குறித்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ கண்டிப்பா சாவுன்னு சொல்லுகிறார். என்னை குறித்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க நல்லா கவனிங்க. நாம் உணர்வுள்ளவர்கள் ஆகும் பொழுது ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், எல்லாரிடத்திலும் என்னை குறித்த பதில் இருக்காது. நீங்க 1000 பேரை பார்த்தாலும் என்னுடைய வார்த்தை யாரிடத்தில் இருக்குமோ அவனைத்தான் கர்த்தர் வச்சிருப்பார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல இப்போ 22ஆம் வசனம் இருக்குல்ல, எங்க அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடுத்தவைகள், உனக்கென்று நியமிக்கப்பட்ட நீ செய்ய வேண்டியவைகள், அந்த காரியத்தை ஆண்டவர் பேசல. அடுத்து அந்த தொடர்ந்து படிங்கம்மா 22ல. நீ அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதையும் கூட ஆண்டவர் சொல்ல வேண்டியதானே. ஆண்டவர் அந்த ஊர்ல அனனியாங்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அந்த தேவ மனிதனிடத்துல இவனுக்கு என்ன சொல்லணும்னு வச்சிருக்கிறார்.
அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல இன்னொரு காரியம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கண்ட இடமெல்லாம் உன் பலிகளை செலுத்தாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு தெய்வம் இங்க சவுலோடு தெய்வத்துக்கு பேசணும். 1000 பாஸ்டர்மார் இருக்கலாம், 1000 விசுவாசிகள் இருக்கலாம். ஆனா சவுலுக்குரிய வார்த்தை யாரிடத்துல தான் இருக்கிறது? அனனியாவினிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிறதா? நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது கொர்நேலியுவினிடத்துல கர்த்தர் பேசுறார். எனக்கு என்ன விஷயம்னா, ஆமென், தமஸ்குவின் வாசல் படியில வைத்து ஆண்டவரே டைரக்டா சவுலோட பேசுறார். ஆனா பேசிட்டு அனனியாவையும் நேர்த்தெருவையும் அறிமுகப்படுத்துறாரே தவிர அனனியாவை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் தலையிடவே இல்லை. அனனியாவை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் அனனியாவை கொண்டு தான் செய்தார். ஆண்டவர் அதில் போய் அவன் உள்ள போய் இருக்கான், அவன் இதை தான் உனக்கு சொல்ல போறான்னு ஆண்டவர் சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ரொம்ப ஜெனுனிட்டி காட், ரொம்ப தெளிவான ஆண்டவர். அடுத்தவன் காரியத்தில் தலையிடவே மாட்டார். நீங்க பாவம் நல்ல பிள்ளைகள், அடுத்தவங்க காரியத்தில் தலையிட மாட்டார். நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? அனனியாவை கொண்டு செய்ய வேண்டும் என்று நியமித்த காரியத்தில் ஆண்டவரே தலையிடலை. இவ்வளவு தான் நான் சொல்லுவேன், உள்ளப்பா வேற ஒருத்தன் சொல்லுவான். அப்ப ஆண்டவர் அந்த ரொம்ப தெளிவு அவருடைய அதை சொல்றாரா, அதை சொல்றார். இப்ப நேரம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது ஆமென், ஆண்டவர் கொர்நேலியுவினிடத்தில் ஆல்ரெடி பேசுறார். ஒரு 6ஆம் மணி நேரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரம் தேவதூதன் வந்து ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னெல்லாம் சொல்லிட்டு இவன் சொல்றா, யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிருக்கிறவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் பேரு பேதுரு. அவனை வர சொல்லு, நீ செய்ய வேண்டியதையெல்லாம் அவன் சொல்லுவான். அப்ப பேதுருடைய மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் குறுக்கிட்டாரா, தலையிட்டாரா? அப்ப நம்ம மட்டும் அடுத்தவங்க காரியத்தில் புசுக்கு புசுக்குன்னு தலையிடுறமே என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஜெனியூனா இருக்கிறார். நமக்கு ஏன் இருக்க முடியலன்றே? அவன் வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அவங்க எடுக்கிற முடிவுக்குள்ள நீங்க ஏன் குறுக்க வாரிய? நம்ம என்னைக்குமே அடுத்தவங்க காரியத்தில் குறுக்கிடுகிறத நிறுத்திடணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை ராத்திரியில் ரொம்ப தெளிவா இதை ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்றேன். பேதுருவை கொண்டு செய்ய நினைக்க காரியத்தில் ஆண்டவர் தலையிடல. பவுல் அனனியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தில் ஆண்டவர் தலையிடல. ஆண்டவரே தேவையில்லாத காரியத்தில் தலையிடலைன்னா அடுத்தவங்க காரியத்தில் நம்ம என்ன வேலை? இல்லை, நான் தான் பார்க்கணும். அதை அவன் பார்ப்பானே, அதை அவன் பார்த்துக்கிடுவான். அவன்கிட்ட பொறுப்பை கொடு. ஆமை, பேதுரு பேச வேண்டியதை பேதுரு தான் பேசணும். அனனியா பேச வேண்டியதை அனனியா தான் பேசணும். ஆமை, தங்கராஜ் செய்ய வேண்டியதை தங்கராஜ் தான் செய்யணும். நான் சொல்லுது, இங்க தங்கராஜ் யாரும் உண்டோ? மேக்சிமம் இல்லாத பேரை பார்த்து தான் சொல்லி பார்த்தேன். நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? அந்த உணர்வு, அந்த உணர்வு ஆண்டவருடைய கிரியை நீங்க பாருங்க. அப்போ அனனியா வந்து பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், தேவனால் உமக்கு சொல்லப்பட்டவைகளை அறியும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இருக்கிறோம். 32 சொன்னமா? 32 33 இடது பக்கத்தில் சென்டர்ல வரும் மக்களே. 33 படி பார்க்கலாம். அந்தபடி நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். உடனே சொல்ல, உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் வந்தது நல்ல காரியம், வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும், தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேவனால் உமக்கு என்னிடத்தில் சொல்லும்படி உமக்கு கட்டளையிடப்பட்டவைகளை நான் அறிவதற்கு என்னை உணர்வுள்ளவனாக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தோம், 3 பாட்டு பாடணும், கையை தட்டணும், ஜோம் பண்ண, கணிக்க போட்டேன், கிளம்பணும்னு இருக்கப்பட. ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்க என்னை. அப்ப உணர்வுள்ளவன் தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை தேடுவான். உணர்வுள்ளவன் பிரசங்க நேரத்தில் உறங்க நிற்க மாட்டான். உணர்வு உள்ள இருந்தா தூக்கம் வராது. இன்னும் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா? இன்னும் ஆண்டவர் என் சந்தேகங்களை தெளிவுபடுத்த மாட்டாரா? உணர்வுள்ளவன் தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை தேடுவான். உணர்வுள்ளவன் தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை எதிர்பார்ப்பான்.
தேவனிடத்திலிருந்து இன்னும் ஆண்டவர் இன்னும் பேசட்டுமே, இன்னும் பேசட்டுமே, ஐயோ இன்னும் என்னோடு பேசட்டுமே, ஆண்டவரே இன்னும் என்னோடு பேசட்டுமே. அப்போ உணர்வுள்ளவனை எப்படி அடையாளம் காணணும்? தேவனிடத்திலிருந்து அவன் தான் செய்யும் காரியங்களுக்காக அவனுடைய இருதயம் அறிவதற்கு என்ன செய்யும்? ஏங்கி கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணமல்ல என் ஏக்கமல்ல உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோ திறந்தீரையா, பரலோ திறந்தீரையா. கரங்களை உயர்த்தி எஜமானனே, அப்பா எஜமானனே, என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். நேரம் ஆயிடுச்சு. ஆமென். அப்ப இந்த இடத்துல உணர்வுள்ளவன் தேவனிடத்திலிருந்து வார்த்தை என்ன செய்வான்? உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்ப உணர்வு உண்டாகும் பொழுது நான் பேசுவதற்கு அதிக நேரம் எடுக்க மாட்டேன், நான் கேட்பதற்கு அதிக நேரம் எடுப்பேன். நீங்க நல்லா கவனிக்கணும். சில ஆட்கள்கிட்ட போயிருந்த நம்மளை பேச விடவே மாட்டான், நம்மளை பேச விடவே மாட்டான், அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா உணர்வுள்ளவன்கிட்ட உட்கார்ந்தேன்னா அவன் பேச மாட்டான், கேட்டுக்கிட்டே இருப்பான். இதுதான் உங்க சபையில், உங்க வீட்டில், உங்க கூட வேலை செய்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களை ஐடென்டிஃபை பண்றது இப்படிதான். நீங்க என்னதான் நல்ல காரியம் பேசினாலும் அவன் குறுக்க 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 பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம பேச விட மாட்டான். ஆனா உணர்வுள்ளவன் பேசுவதற்கு நிற்க மாட்டான், கேட்பதற்கு துரிதம் கொள்ளுவான். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் யாராக இருக்கணும்? பேசுகிறதில் சுருக்கமாயும் கேட்பதில் துரிதமாயும் இருக்க வேண்டும். அப்ப கேட்பதில் ஒருவன் துரிதமாய் இருக்கிறான் என்றால் அவன் யாரு? உணர்வுள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஓவரா பேச நிக்கப்படாது. அப்போ ஓவரா பேசுறாம்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், ஆளுக்குள்ள என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. உணர்வுள்ளவன் கேட்பதற்கு தீவிரப்படுவான், கேட்பதற்கு என்ன செய்வான்? தீவிரப்படுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்துறாமேன். அல்லேலூயா. செய்தி எல்லாம் முடியாது, இது மகிமை. நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அதை நம்மளை உருவாக்கிட்டே இருக்கு. ஆமென். என்னை இன்னும் உணர்வுள்ளவனாக்கு. அப்போ நான் இன்னும் வசனத்தை கேட்கணும், வார்த்தைகளை கேட்கணும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், கண்ட இடத்துல எல்லாம் போய் கேட்க நிற்கப்படாது. எங்கே கேட்கணும்? பேதுரு எங்கே தான் கேட்டார்? அனனியா சாரி பேதுருவினிடத்தில் கொர்நேலியு பேதுருவினிடத்தில் கேட்டார். அடுத்து பவுல் அனனியாவினிடத்தில் தான் கேட்டார். ஆனால் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே டைரக்டாக யார் பேசினா? கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் அவர் நம்மோடு பேசுகிறார், சிலர் நமக்காக இன்னொருவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார். அதனால தான் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். சபையில் நல்ல உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். உணர்வுள்ளவர்கள் கேட்பதற்கு தாமதம் பண்ண மாட்டார்கள். இப்போ நம்ம பேசுன வசனத்தில் இன்னும் சில காரியம் இருந்தாலும் இதோட முடிக்கிறேன். கற்றுக்கொண்டவர்கள் மட்டும் கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும், எப்பவும் துணன்னு பேச மாட்டேன் ஆண்டவரே. சில ஆட்கள் வாயை திறந்தாலே இந்த ஓலைப்பாயில் தண்ணி ஊற்றின மாதிரி கடப்பட 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 பேசுவான். அப்படி பேசப்படாது. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் அளவாக பேசுவாங்க, அதிகமாக கேட்பதற்கு டைம் கொடுப்பாங்க, ஏதாவது கேட்பதற்கு கொடுப்பாங்க, பேச விடுவாங்க. ஆனால் உணர்வில்லாத என்ன செய்ய மாட்டான்?
பேச விட மாட்டான். 5 நிமிஷத்தில் பேச வேண்டிய காரியத்தை 6 மணிக்கூர் அப்படி சவ்வெழுத்திருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு அருமையான தெய்வ மனிதர், பேர் வேண்டாம், அவர் மதுரை சார்ந்தவர், இப்பொழுது இல்லை. அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கூடுகைக்காக அவரை நான் கூப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், பழக்கமுள்ளவர். நான் பலமுறை அவரோடு பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். பேரை சொன்னாலே டக்குன்னு புரிஞ்சுக்கிற மனிதர். ஆனால் நான் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், பாஸ்வையா பிரைசலா, நான் ஜஸ்டின் மோசஸ் பேசுகிறேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னார். உடனே நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதுக்கு கூப்பிட்ட சொல்லு அப்படின்னு ஒரே வார்த்தை. நல்லா இருக்கீங்களா அப்படி ஆமான்னு சொன்னால், ஆன்டி நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, ஊழியர் நல்லா இருக்கா, எப்படி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த நல்லா இருக்காங்க, ஆமாம் நல்லா இருக்காங்க, ஆமாம் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருக்கேன், நீ எதுக்கு கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. டப்புன்னு சொல்லிட்டேன். நான் உடனே பசையா இந்த டேட் இந்த மீட்டிங்காக உங்களை நான் கூப்பிட வந்திருக்கேன், கூப்பிடுறேன், ஒரே வார்த்தை சொன்னேன். அப்படியே வச்சுக்கோ. டக்குன்னு டைரி எடுத்தார். நான் ஆஃபீஸில் தான் இருந்திருப்பார் போல், டைரி எடுப்பார். அந்த டைமில் அமெரிக்காவில் இருக்கிறேம்மா, வர முடியாது, தேங்க்யூ அப்படின்ட்டேன். அவ்வளோதான். பிறகு அவரை சந்தித்து பேசினப்படி தான் சொன்னார். சும்மா ஃபோனை எடுத்து வச்சுட்டு அவன் இப்படி இருக்கான், இவன் இருக்கான், பண்ணுறவன் பூரா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு கேட்டால் வாழ்க்கையில் அதிகமான நேரம் ஃபோனுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கணும். அவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நோ தம்பி, நம்முடைய நேரங்களை ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அது. அப்போ இன்றைக்கு ராத்திரி நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணர்வுள்ளவன் கேட்பதற்கு துரிதமாயிருப்பான். ஆண்டவரை சொல்லும் உணர்வுள்ளவனுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கும், செவித்திறன் அதிகமாக இருக்கும். உணர்வுள்ளவன் அறிவதற்கு ஆசைப்படுவார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உணர்வுள்ளவர்களாக இன்னும் உருவாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அக்கா இப்படி அப்படி இப்படி எல்லாம் பேசு, வீணான காரியத்தை பேசுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய காதுகள் தேவனுக்கு அடுத்தவைகளை கேட்கணும். நான் செய்யும்படி நீர் நியமித்தவைகளை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, நான் செய்யும்படி நீர் நியமித்தவைகளை நான் என்ன செய்யணும், கேட்கணும். எல்லாரும் எழும்பி நிற்போம். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை தருகிறே. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை தருகிறே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாம் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் உதடுகள் கொண்டு அழியாம் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. அழியும் என் உதடுகளை கொண்டு அழியாவும் வார்த்தையும் எத்தனையான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம்
உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். Jesus, ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எனக்காக நியமிக்கப்பட்டவைகளை நான் அறியும்படிக்கு என்னை இன்னும் உணர்வுள்ளவனாக்கு ஆண்டவரே. உங்களால முடியுமானால் உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேரா ஒரு கணம் சற்று உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கணும். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க? ஏன் உணர்வுள்ளவனாக்கணும்? தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் நான் வாழ்வதற்கு. நான் ஏன் உணர்வுள்ளவனாகணும்? இருளை ஜெயிக்கிறவனாய் நான் மாறுவதற்கு. நான் ஏன் உணர்வுள்ளவனாகணும்? என்னை குறித்து தேவனுக்கு அடுத்தவைகளை, தேவனிடத்தில் இருக்கும் எனக்கு அடுத்தவைகளை நான் அறிந்து கொள்வதற்காக நான் உணர்வுள்ளவனாகணும். ஆண்டவரை, உணர்வில்லாத மனிதனின் இருதயம் இருளடைந்து போகும். இன்னைக்கு 2வது இன்னொரு வார்த்தை சொல்றேன். எப்பொழுது ஒருவன் உணர்வடைகிறான், தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் அநேக நேரத்தில் உணர்வில்லாம பேசுறேன், அநேக நேரத்தில் உணர்வில்லாம பேசுறேன், கோபம் வரும் பொழுது உணர்வில்லாம பேசுறேன். ஆமா, கேட்க வேண்டிய நான் தோத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பேச வேண்டிய வார்த்தை அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேச வேண்டிய வார்த்தை அல்ல. நான் உணர்வில்லாததுனால தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசுறேன். இனி அப்படி வரக்கூடாது ஆண்டவரே, இனி அப்படி வரக்கூடாது ஆண்டவரே. என் வாயில தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. நான் கேட்பதற்கு அதிக கவனம் செலுத்தணும். தேவனுக்கு அடுத்தவைகளை பேச, தேவனுடைய சாட்சிகளை பேச, எனக்கு நான் செய்ய வேண்டியதை தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்வதற்கு. மனோவாவை போல இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளுகிறவன், ஆமென், ஸ்தோத்திர, உணர்வுள்ளவன். ஆண்டவர் அதற்கான கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க, ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. எங்க பிள்ளைகளை உணர்த்துங்க ஆண்டவரே, எங்க குறைவுகளை உணர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்தும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம்.